குட் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேஸ் புக் இஸ் யூஸ் டு ரெக்கார்ட் ஆல் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், ஆல் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் அசட், ஆல் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், ஆல் பர்ச்சேஸ் ஆஃப் அசட். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா பர்ச்சேஸ் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஒரு பிஸ்னஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன்று கேஷாக இருக்கும், இல்லை கிரெடிட் பர்ச்சேஸாக இருக்கும். கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னா கேஷ் புக்கில் வந்துடும். கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த பர்ச்சேஸ் புக்கு வந்து ரிக்வயர்ட் தேவைப்படும். ஸோ அப்போது பர்ச்சேஸ் புக்குன்னா இதெல்லாம் கிரெடிட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ குட்ஸை பொறுத்த வரைக்கும் அது கட்டாயமாக பர்ச்சேஸ் புக்கில் தான் வரும். அப்போது எல்லா கிரெடிட் பர்ச்சேஸ் இங்கே அசட் அப்படின்னா அசட்டு வராது, குட்ஸு மட்டும்தான் வரும். குட்ஸுக்கும் அசட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம போக பார்ப்போம். ஆல் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் வராது, ஆல் பர்ச்சேஸ் ஆஃப் அசட் வராது, ஆல் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸு தான் ஆன்சர். இது மட்டும்தான் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சேல்ஸ் புக் இஸ் யூஸ் டு ரெக்கார்ட். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பர்ச்சேஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சேல்ஸ்னால் ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதை நம்ம சேல் பண்ணுவோம், கரெக்ட்? அப்போ சேலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக ஆகும், கேஷ் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ். இப்போ கேஷ்ன்றது கேஷ் புக்கில் வரும், கிரெடிட்ன்றது கிரெடிட் சேல் புக்கில் வரும். அப்போது ஆல் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் வராது, கிரெடிட் சேல் ஆஃப் அசட், அசட்டுக்கும் குட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்போ இது வராது. கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ் இதுதான் ஆப்ஷனு. கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் அசட் இதுவும் கட்டாயமாக வராது, குட்ஸ் அண்ட் அசட்னு சேர்ந்து வரனால இதுவும் வராது. அப்போ ஆல் கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ் தான் ஆன்சர். இப்போ நம்ம பார்க்கும்போது த டோட்டல் ஆஃப் த சேல்ஸ் புக் இஸ் போஸ்டட் பீரியடில் டு த கிரெடிட் ஆஃப். இப்போ இங்கே சேல்ஸ் புக்குன்னு இருக்குது. அப்போ சேல்ஸ் புக்குன்னா ரிலேட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ப்ராப்பரில் வராது. ஏன் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் சப்சிடரி புக்ஸு எந்த ஜேர்னல் வந்தாலும் அது ஜேர்னல் ப்ராப்பரில் வரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் வரணும், அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் அது வரும். கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னா கேஷ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வரும். அப்போ சேல்ஸ் புக் அப்படின்னும்போது போஸ்டட் பீரியடிக்கலி அப்படின்னும்போது சேல்ஸ் அக்கௌண்ட்டில் தான் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சேல்ஸ் நடக்கும், அந்த கிரெடிட் சேல் எல்லாமே வந்து குட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒரு பீரியட் முடிஞ்ச உடனே எக்ஸாம்பிள் வீக்காக இருக்கலாம், 1 வீக், இல்லை மந்த்தாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி தேவையோ, இல்லை பர்டிகுலர் டேட்டில் இருக்கலாம், எப்படி தேவையோ அதுக்கு ரிலேட்டடாக எடுத்துன்னு போயிட்டு அந்த அமௌண்ட்டை கிரெடிட்டில் எங்கே சேல்ஸ் அக்கௌண்ட்டோட கிரெடிட்டில் எழுதுவாங்க. இப்போ பார்க்க போகிறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் இஸ் யூஸ் டு ரெக்கார்ட் ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் டு த சப்ளையர் ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் ரிசீவ்ட் இமீடியட்லி. இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் இப்போ நல்லா பாருங்கள், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒரு குட்ஸை, அதை திருப்பியும் யார்கிட்ட குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுமோ அவங்களுக்கே திருப்பியும் நம்ம ரிட்டர்ன் அனுப்புகிறோம். ஏன்னா குட்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்புகிறோம். அப்போ ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம கேஷ் பே பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா பர்ச்சேஸ்ன்னு வந்தாவே கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னும் போது கிரெடிட் பர்ச்சேஸில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ண முடியும். அப்போது ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் டு த சப்ளையர் ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் ரிசீவ்ட் இமீடியட்லி. இந்த இடத்துல வந்து பை ஹிம், அதாவது யார்கிட்டேருந்து நம்ம வாங்கினோமோ அவங்களுக்குன்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சடனாக நம்ம என்ன நினைப்போம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஆனால் காசு நம்ம வாங்குறோமா அப்படின்ற மாதிரி எடுத்துக்க தோணும். அப்படி எடுக்காதீங்க. ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் டு த சப்ளையர், நம்ம வாங்கின குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் ரிசீவ்ட் இமீடியட்லி, அவரால் பை ஹிம், அந்த சப்ளையரால் கேஷ் வாங்காத போது அந்த சமயத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை பொருள் நல்லா இல்லை அப்படின்னா we can return it back. அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம் சப்ளையருக்கு, அந்த குட்ஸோட டீட்டெயில்ஸை எழுதுவோம். அதுவும் மெயினாக கேஷ் பே பண்ணனா. ஏன் மெயினாக இங்கே கேஷ் பே பண்ணலாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஃபேமாக சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கிலலாம் வராது. அதனால தான் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க இந்த மாதிரி எக்ஸாமில். ஸோ அப்போது டிஃபால்ட்டாகவே இந்த இடத்துல பாருங்கள் அசட்டுன்னு வருது. அப்போது டிஃபால்ட்டாக வரும்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் ஸ்டாக் மட்டும்தான் வரும், குட்ஸ் மட்டும்தான் வரணும், அசட்டுன்றது வராது. அப்போ இது வராது. ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ் டு த சப்ளையர், திருப்பி இதுவும் அசட்டு தான் வருது. அப்போது இதெல்லாம் வரதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ அப்போது திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்க போகிறது சேல்ஸ் ரிட்டர்ன் புக் இஸ் யூஸ் டு ரெக்கார்ட். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பார்த்தோம், அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எல்லாமே ஞாபகம் வச்சிங்க. குட்ஸை வாங்குகிறோம்,
வாங்கி குட்ஸில் ஏதோ டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி கொடுக்குறோம், அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதே மாதிரி நம்மக்கிட்டேருந்து குட்ஸு வாங்குகிறாங்க, நம்ம சேல் பண்ணுறோம். அந்த குட்ஸ் யார் வாங்குகிறாங்களோ கஸ்டமர், அந்த கஸ்டமர் திருப்பி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் சேல்ஸ் ரிட்டர்ன். அப்போ கட்டாயமாக இதில் சம்மந்தப்பட்டது குட்ஸு மட்டும்தான். அதனால் அசட்டுன்னு வந்திருந்ததுன்னா உடனே நீங்கள் வந்து கட் பண்ணிவிடுங்க. ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் பை த கஸ்டமர் ஃபார் விச் கேஷ் இஸ் பெய்டு இமீடியட்லி. இப்போ கேஷ்ன்றது வந்தாவே கேஷ் சேல்ஸில் வந்துடும். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் புக்குன்றது தனியாக சப்சிடி புக்கில் வராது. ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் பை த கஸ்டமர் ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் பெய்டு இமீடியட்லி. அப்போ கேஷ் பெய்டுன்றது இல்லை அப்படின்னும் போது கட்டாயமாக இதை எடுத்துக்கலாம். இது ஆன்சராக இருக்கும், ரைட்? அதே மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் பை த கஸ்டமர் ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் பெய்டு, இதுவும் ஆன்சர் பியும் டியும் ஒன்றா வருது. ஸோ இதில் வந்து குட்ஸாக இருக்காது, அசட்டுன்னு இருக்கும். ஸோ அப்போது ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் பை த கஸ்டமர் ஃபார் விச் கேஷ் இஸ் நாட் பெய்டு இமீடியட்லி, இதுதான் ஆன்சர். இது வந்து டைப்போ எரர், குட்ஸுக்கு பதிலாக அசட் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேஸ் ஆஃப் குட் அசட்ஸ் ஆன் கிரெடிட் பேசிஸ் இஸ் ரெக்கார்டட் இன். பாருங்கள், இப்போது பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்டுன்னு வந்திருக்கு, குட்ஸுன்னு வரல. குட்ஸுன்னு வந்திருந்தால் பர்ச்சேஸ் புக் போயிட்டுருக்கோம். அப்போது அசட்டுன்னு வந்தனால பர்ச்சேஸ் புக் போகாது. இதே மாதிரி குட்ஸை சேல் பண்ணியிருந்தால் சேல்ஸ் புக்கில் வந்திருக்கும். அப்போது குட்ஸை சேல் பண்ணல, நம்ம இங்கே அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போது கட்டாயமாக இந்த மூணுத்தில் வரதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னா நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் வந்துடும். இந்த 3 சப்சிடி புக்லேயும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போது ஜேர்னல் ப்ராப்பர், இதுதான் ஆன்சர். ஏன் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் கேஷ் ரிலவெண்ட், அந்த கேஷ் ரிலவெண்ட் இல்லாத இங்கே பாருங்கள் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட் கிரெடிட் பேசிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கிரெடிட் பேஸ்னும் போது கட்டாயமாக கடனில் வாங்குறது அப்படின்னும் போது ஜேர்னல் ப்ராப்பர் தான் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் ஃபார் திஸ் அசட். பார்க்கும்போது சோர்ஸ் டாக்குமெண்ட் ஆர் வவுச்சர் யூஸ் ஃபார் ரெக்கார்டிங் என்ட்ரிஸ் இன் சேல்ஸ் புக், ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்னென்னு பார்த்துருவோம். சோர்ஸ் டாக்குமெண்ட் நத்திங் பட் நீங்கள் உண்மையாலுமே பிஸ்னஸில் ஏதாவது பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரிஜினல் ரெக்கார்டு தான், அந்த டாக்குமெண்டேஷன் தான் சோர்ஸ் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பிஸ்னஸில் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமா, என்னென்ன இப்போ சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேல்ஸ் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸு, கேஷ் ரிலேட்டடாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா எய்தர் கேஷ் ரிசிப்ட்டு ஆர் கேஷ் பேமெண்ட் வவுச்சரு. இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா அது கிரெடிட் நோட்டு, இல்லை பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது டெபிட் நோட்டு. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமே இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்னா இப்போ இதில் கேட்டிருக்கிறது யூஸ்டு ஃபார் ரெக்கார்டிங் என்ட்ரிஸ் இன் சேல்ஸ் புக். அப்போ சேல்ஸ் புக்குன்னும் போது டெபிட் நோட்டுன்றது நமக்கு எதுக்கு வரும்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்குக்கு வரும். கிரெடிட் நோட்டுன்றது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக்குக்கு வரும். கேஷ் ரிசிப்ட்ன்றது நத்திங் பட் நம்ம கேஷ் ரிலேட்டடாக ரெடி பண்ணோம்னா வரும். அப்போது சேல்ஸ் புக்குன்னாவே கிரெடிட்டில் தான் நம்ம அர்த்தம் சொன்னோம் இல்லையா? அப்போ இன்வாய்ஸ் அப்படின்னா சேல்ஸ் இன்வாய்ஸ் இதுக்கு பேர். அப்போது ஆன்சர் சி கரெக்ட் ஆன்சர். க்ளோசிங் என்ட்ரிஸ் ஆர் ரெக்கார்டட் இன் கேஷ் புக், லெட்ஜர், ஜேர்னல் ப்ராப்பர், பர்ச்சேஸ் புக். நமக்கு நல்லா தெரியும் கேஷ் புக் அப்படின்னா கேஷ் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்துட்டோம். லெட்ஜர் அப்படின்னா ஆல் த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஷுட் பி போஸ்டட் டு த லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். பர்ச்சேஸ் புக் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸில் நடக்கிறது எல்லாமே டிரான்சாக்ஷனுமே பர்ச்சேஸ் புக்கில் எழுதுவோன்னு பார்த்துட்டோம். இது என்ன ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லா அக்கௌண்டிங்லேயும் வந்து ஒரு அக்கௌண்டிங் இயர் முடியும் போது டெம்ப்ரரியாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த டெம்ப்ரரியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஜேர்னல் பாஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் என்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த க்ளோசிங் என்ட்ரிஸ் எல்லாமே எதில் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ப்ராப்பரில் தான் என்ட்ரி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ஓப்பனிங் என்ட்ரிஸாக இருக்கட்டும் ஜேர்னல் ப்ராப்பரில் வரும், க்ளோசிங் என்ட்ரிஸாக இருக்கட்டும் ஜேர்னல் ப்ராப்பரில் வரும், ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸாக இருக்கட்டும் ஜேர்னல் ப்ராப்பரில் வரும். அதே மாதிரி சப்சிடி புக்கில் இல்லாத என்ன என்ட்ரிஸ் வந்தாலும் அது எல்லாமே ஜேர்னல் ப்ராப்பரில் வரும். அப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஜேர்னல் ப்ராப்பர்னால் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரிஸோட ஹோம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ.